ஸ்ரீலங்கா நாட்டில் நடைபெற்ற உலக அளவிலான கராத்தே போட்டியில் கலந்து கொண்டு கோவைக்கு பெருமை சேர்த்த 2 பள்ளி மாணவர்களுக்கு பள்ளியின் சார்பில் பாராட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை பாப்பநாயக்கன் பாளையம் பகுதியில் ஸ்ரீ விஜய வித்யாலயா நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளி செயல்பட்டு வருகின்றது. இப்பள்ளியில் பயிலும் மாணவர்களான அவந்திகா, கிருஷ்ணகுமார், தக்ஷித் ஆகியோர் கடந்த 22ஆம் தேதி ஸ்ரீலங்காவில் நடைபெற்ற இன்டர்நேஷனல் கராத்தே போட்டியில் பங்கு பெற்றனர். இந்த போட்டியில் கலந்து கொள்ள மலேசியா, இந்தோனேஷியா, கத்தார், ஸ்ரீலங்கா, இந்தியா போன்ற நாடுகள் பங்கு பெற்றது. இதில் இப்பள்ளியை சேர்ந்த அவந்திகா, கிருஷ்ணகுமார் 8 முதல் 9 வயது வரையுள்ள பெண்கள் கட்டா பிரிவில் 2ஆம் இடமும், குமுதே பிரிவில் 3ஆம் இடமும் பெற்றார். மாணவர் தக்ஷித் 12 முதல் 13 வயதுக்கு உட்பட்டோருக்கான கட்டா பிரிவில் 3ஆம் இடமும், குமுதே பிரிவில் 2ஆம் இடமும் பெற்று சாதனை படைத்தனர். அவ்வாறு சாதனை படைத்த மாணவ மாணவியர்களை இன்று பள்ளியின் தாளாளர் TN கிருஷ்ணன், பள்ளியின் செயலாளர் ரேகா கிருஷ்ணன், பள்ளியின் தலைமை ஆசிரியர் பிரேமா, கராத்தே பயிற்சியாளர் வரதராஜன் மற்றும் பள்ளியின் சக மாணவ மாணவியர்கள் ஆகியோர் வெற்றி பெற்ற மாணவர்களை பள்ளியில் வைத்து பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. I am DN கிருஷ்ணன், செக்ரட்டரி ஆஃப் ஸ்ரீ விஜயா வித்யாலயா. எங்கள் ஸ்கூல் குழந்தைங்க இன்டர்நேஷ்னல் கராத்தே டோர்னமெண்ட்டில் கலந்துட்டாங்க. அதில் HM தக்ஷித், அவந்திகா கிருஷ்ணகுமார் இவங்க 2 பேரும் ப்ரைஸ் வாங்கியிருக்கிறாங்க. இந்த குழந்தைகளுக்கு என்னோட வாழ்த்துக்கள். எங்கள் ஸ்கூல் குழந்தைகளாகவும் ஸ்டாஃப் குழந்தைகள் சார்பாகவும் வாழ்த்துக்கள். இவங்க 4 இயர்ஸாக கற்றுட்ருக்குறாங்க. இன்னொரு அவந்திகா கிருஷ்ணகுமார் 4 இயர்ஸாகவும், தக்ஷித் 6 இயர்ஸாகவும் கற்றுட்ருக்குறாங்க. குமுதே, கட்டா இதெல்லாம் நடந்ததுங்க. அங்கே கராத்தே மாஸ்டர் போயிருந்தார். எங்கள் ஸ்கூல் கராத்தே மாஸ்டர் வரதராஜன் சார் தான் இது கூட்டிகிட்டு போனது. அவருக்கும் ஒரு வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்டு தெரிவிச்சுக்கிறேன். அவரும் இது ரொம்ப அழகாக கொண்டு போனார். அதுக்கான ப்ராக்டிஸ் எங்கள் ஸ்கூலில் கடும் முயற்சிகள் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு.